அவ அழுதுகிட்டே இருக்கா. காயத்ரி, இப்படி நடந்ததே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா என்னமா அர்த்தம்? இதான் நடக்க போகுதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. இனிமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தான் நம்ம யோசனை பண்ணணும். செழிய உனக்கு தானே அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான். பாட்டி, இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க பாட்டி. எனக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா இன்னொருத்தன் கையால என் கழுத்துல மாலை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். இதுக்கு மேல நான் எப்படி பாட்டி செழியனோட சேர போறேன்னு எனக்கு தெரியல. காயத்ரி என் கூட தான் சேர்ந்து வாழ்வா. அந்த தெய்வமே உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் மத்த யாரும் எந்த முடிவு எடுத்தும் ஒன்னும் ஆக போறதில்ல. நிச்சயதார்த்தத்துல கூட நான் காயத்ரியை நினைச்சுதான் ரேஷ்மா கழுத்துல மாலையே போட்டேன். அப்போ என் கண்ணுக்கு ரேஷ்மா தெரியல, காயத்ரி தான் தெரிஞ்சா. எப்ப நான் வாங்கிட்டு வந்த பூ காயத்ரி கையில போய் சேர்ந்துச்சோ அப்பவே தெய்வத்தோட முடிவு அதான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் நினைச்சாலும் காயத்ரி என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என்ன ஆனாலும் சரி, காயத்ரி அந்த செழியன் கைக்கு போவிட மாட்டேமா. அவன் கைக்கு அவ எதுக்குடா போகணும்? உனக்கும் அவளுக்கு தான் நிச்சயம் முடிஞ்சிடுச்சே. மா, நிச்சயம் முடிஞ்சாலும் அவங்க பிளான் வேறவா இருக்குமா. அந்த செழியன் காயத்ரியை தான் காதலிச்சிட்டு இருக்கான். ஏய், காயத்ரி தான் அவனை ஆசைப்படுறான்னு சொன்னேன், இப்போ அந்த செழியனும் அவளை காதலிக்கிறான்னு சொல்ற. பா, நான் என்ன சும்மாவா சொல்றேன், உண்மையதான்பா சொல்றேன். அந்த செழியனுக்கும் காயத்ரி மேல ஆசை இருக்குப்பா. அத சொல்றதுக்கு பயந்து போய் தான் இப்ப பூ போட்டு குறி கேட்டுட்டு இருக்கான் அந்த முட்டா பையன். அந்த சாமியே அவனுக்கு உத்தரவு கொடுத்ததா நினைச்சு இப்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா நான் விட மாட்டேன். அந்த காயத்ரி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவளை அவனுக்கு சொந்தமாக நான் விட மாட்டேன். யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் காயத்ரி எனக்கு தான் சொந்தம். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள காயத்ரி மனசுல நான் இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டுபிடிக்கிறதுல என்ன இருக்கு, அவ மனசுல நான் தான் இருக்கேன். அது அந்த தெய்வமே எனக்கு சொல்லிடுச்சு. இனிமே எனக்கு தேவை காயத்ரியோட சம்மதம் மட்டும்தான். அவ சம்மதிச்சிட்டா போதும். அம்மாவே எதிர்த்தாலும் நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிலாம் ஒண்ணு நடக்க நான் விடவே மாட்டேன். சாமி உத்தரவு கொடுத்ததுனால அவன் அந்த காயத்ரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவான். அதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அவகிட்ட அவன் மனசுல இருக்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில அவனுக்கு முட்டுக்கட்ட நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இனிமே என்னோட பார்வை மொத்தமும் அந்த காயத்ரி மேலதான் இருக்கும். செழியனை அவகிட்ட நெருங்கவே விட மாட்டேன். காயத்ரியையும் அவன் பக்கம் போகவே விட மாட்டேன். காயத்ரி எனக்கு தான். காயத்ரி எனக்கு தான். என்னம்மா, காயத்ரி எனக்கு தான். அந்த காயத்ரி எனக்கு தான். அந்த சுந்தர் கூட தான் நான் வாழணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். ஐயோ, உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன எப்படி பேசுறா பாருங்கம்மா.